24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள முதுமலையில் சுற்றுலா வாகனத்தை யானை ஒன்று துரத்தும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த சம்பவத்திற்கு வனத்துறை சார்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கூடலூர் அருகே உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் தற்பொழுது இந்த வருடம் கடுமையான வறட்சி ஏற்பட்டு யானைகளுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. இதனால் அவ்வப்போது யானைகள் தண்ணீர் குடிப்பதற்காக சாலையை கடந்து மாயாற்றுக்கு சென்று வருகின்றன. அதேபோல் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதால் கூட்டமாக சாலை ஓரத்தில் ஆக்ரோஷத்தோடு யானைகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் வழக்கமான முதுமலை வனப்பகுதி வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலா பயணிகள் செல்லும் போது எச்சரிக்கையோடு செல்ல ஏற்கனவே வனத்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர். இந்த நிலையில் முதுமலை நடுவே செல்லும் தேசிய நெடுஞ்சாலை உள்ள பாம்பெக்ஸ் பகுதியில் சுற்றுலா பயணிகள் வாகனம் ஒன்று சென்றது. சாலை ஓரத்தில் குட்டிகளோடு மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த அந்த குட்டி யானைகளின் தாய் யானை வாகனத்தை ஆக்ரோஷமாக துரத்தியது. நல்வாய்ப்பாக யானை முன்பாக ஒரு மரம் சாய்ந்து கிடந்ததால் வேகமாக ஓடி வந்த அந்த யானை வாகனத்தின் மேல் உள்ள கோபத்தை அந்த மரத்தின் மீது முட்டி தனது கோபத்தை வெளிப்படுத்தியது. இதனை அந்த வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் ஒளிப்பதிவு செய்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் உணவு இல்லாத பற்றாக்குறையால் மிகவும் கோபத்துடன் யானைகள் நடமாடுவதால் வனப்பகுதியில் செல்லும் சுற்றுலா பயணிகள் சாலை ஓரங்களில் வாகனத்தை நிறுத்த வேண்டாம் எனவும் எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தி உள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.